வணக்கம். சின்மயோட முத்துமலை சாங் அண்ட் ஐபிஓ ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி அப்புறம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் இதை கோரிலேட் பண்ணுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் முத்துமலை சாங் கேட்டிருப்போம். அதில் ஒரு சின்ன சின்ன கன்சர்ன்ஸ் வந்துச்சு. என்னென்னா சின்மய் சாங் பண்ணதுக்கப்புறம் அந்த சாங் ஹிட் ஆகிடுச்சு. ஒரிஜினலாக பாடினது தீனா. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, என்ன மூளை ஹவு ஓவர் பிரெயின் ஒர்க்ஸ். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நம்மளுக்கு ஒரு மென்டல் பெஞ்ச் மார்க்காக மாறிடும். ஸோ இந்த முத்துமலை சாங் அந்த ஸ்டேஜில் பாடினதுக்கப்புறம் இட் பிகேம் த ஒரிஜினல் அண்ட் ஃபஸ்ட் வெர்ஷன். நம்ம மூலையில் நிறையா பேருக்கு கேட்குறவங்களுக்கு அது பதிவாயிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, தீயோட சாங் இட்ஸ் அ மாடிஃபைடு வெர்ஷன், இட்ஸ் அ செகண்டரி வெர்ஷன். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஸ்டார்டட் அக்செப்டிங் தேட் சாங் ஆஸ் பீங் த ஃபஸ்ட். அந்த ஃபஸ்ட்டு பாடினதுக்கப்புறம் தேட் சாங் பிகேம் த ஃபஸ்ட்டு வெர்ஷன் அண்ட் இட் கனெக்டட் வித் அஸ் இமோஷ்னலி. மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. இட்ஸ் கால்ட் இட் ஆங்கர்டு. இட் இஸ் நாட் லாஜிக், இட்ஸ் பிரெயின் ஒயரிங். இட் இஸ் கால்ட் ஆங்கரிங் பயஸ். ஆங்கரிங், அந்த பாட்டு ஆங்கர் ஆகிடுச்சு முதல்ல. The difficult truth is that generally people don't choose the best, they defend the first. இது உங்களுக்கு திஸ் இஸ் ஹவு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆங்கரிங் பயஸ். ஒரு தடவை உள்ளே இறங்கினதுக்கப்புறம் அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக தெரியும். ஒரு தி சாங் ஃபஸ்ட்டு ஸ்டூடியோவில் பண்ணியிருந்தாலும் சின்மய் சாங் ஃபஸ்ட்டு பப்ளிசைஸ் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் வேர் த ஆங்கரிங் எஃபெக்ட் ஹேஸ் ஒர்க்ட் ஆன். ஸோ திஸ் anchoring effect you can see everywhere. See, it is not like absolute. இது கொஞ்சம் abstract-ஆன வேர்ட். ஸோ நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா you will start understanding how the anchoring bias works with us in day-to-day life. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை anchoring biasல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா you will try to break it. அது எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு பிரேக் பண்ண போகிறீங்க, that we will learn today. Now we will understand how IPO pricing works and what is the marketing strategy. இப்போது ஐபிஓட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பேடிஎம் ஓட ஐபிஓ லான்ச் ஆகும்போது சம்வேர் அரவுண்ட் மோர் தென் 2000 rupees இருந்துச்சு பர் ஷேர். அப்போது when it was flashed 2000 rupees, so that was anchored that இது 2000 ரூபா. பப்ளிக்கோட மைண்டில் என்னாச்சுன்னு இது 2000 ரூபா. So the one share is costing 2000 rupees. One share worth is around 2000. So when share gone public and the share order rate came down to 800, somewhere around 850. அப்போவும் ஜனங்க என்ன யோசிச்சாங்கனாக்கா, it will go back to 2000 because they are anchored with that cost 2000 rupees per share. ஸோ அதில் ஆங்கர் ஆகிடுச்சு. சொமேட்டோ கூட இதான் இப்படி தான் ஆச்சு. ஷேர் ப்ரைஸோட ஐபிஓ அவங்க ரொம்ப நிறையா வச்சுருந்தாங்க. தென் இட் கேம் பேக் டு நியர்லி 70-75 அந்த அளவுக்கு ரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஐபிஓ இனிஷியலாக ஜாஸ்தியாக தான் வச்சுருந்தாங்க. ஈவன் எல்ஐசியோட ஷேர் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஐபிஓஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேஸ் ஐபிஓ ஷேர் உங்களுக்கு வேல்யூஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் எனி ரெஃபரன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் டு மெஷர் த காஸ்ட் என்ன இருக்குது. So you borrow the first price which is quoted by that company. So you have to understand that whether it is a fair pricing. அது காஸ்ட் பார்க்காம அதோட வேல்யூ மட்டும் பாருங்கள். நார்மலாக ஜனங்க கேட்குறது என்ன காஸ்ட்டில் வருது, பட் we have to see what are the business they are making and how much profit they are going to make. So what is the debt, what is the promoters are doing, whether they are trying to sell. ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு ஐபிஓவில் இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங். ஏன்னா திஸ் ஆங்கரிங் பயஸ் இஸ் பீன் யூஸ்ட் இன் ஐபிஓ ப்ரைஸிங். சேம் கேஸ் இன் நீங்கள் அந்த ஆங்கரிங் பயஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஐஃபோனில் கூட பார்க்கணும். ஐஃபோன் எப்படின்னாக்கா, ஐஃபோனோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே லான்ச் ப்ரைஸ் 1,60,000. ஸோ நம்ம என்ன யோசிப்போம், அவ்வளோ காஸ்ட்டு, பட் வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா இட் கிவ்ஸ் சம் ப்ரீமியம் ஃபீல். கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு டிஸ்கவுண்டட் ரேட்டில் வரும் 1,10,000, 1,20,000. ஸோ வி வில் ஃபீல் தட் 160 40,000 லெஸ். ஸோ
ஸோ 160ஓட நம்மளுக்கு 120 கம்மியால் கிடைக்குது. ஏன்னா we have anchored it as 1,60,000. So we are thinking that 1.2 lakhs is less. But actually you are paying 1,02,000, 20,000. But actually you are paying 1,20,000. ஸோ இந்த ஆங்கரிங் எஃபெக்ட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் சி இட் இஸ் இன் யுவர் டெய்லி லைஃப், டெய்லி டிசிஷன் மேக்கிங். நாட் ஓன்லி தட், அந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா சில பொருள், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் எடுக்கும், ஒரு 20,000 மொபைல் லான்ச் ப்ரைஸில் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு கிரெடிட் கார்டில் ஒரு 2,000 3,000 ஆஃபரில் கிடைக்கும்போது we think that that is a steal, that's a good thing to buy. ஏன்னா டிஸ்கவுண்ட் நீங்கள் பார்க்குறீங்க, 20,000லேருந்து டேரெக்டாக 16,000 கிடைக்குது. பட் தே ஹேவ் ஆங்கர்ட் தட் அமௌண்ட் 20,000. ஸோ நம்மளுக்கு ஆங்கரிங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசானில் இருக்க அமௌண்ட் ஆங்கர் ஆகிடுச்சு. நீங்கள் நார்மலாக ஒரு பொருளை நீங்கள் கடையில் பார்க்கும்போது somewhere how we got to compare the cost is by the Flipkart or Amazon anchoring. So this is how anchoring bias works. ஏன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மூளையில், உங்கள் பிரெயினில் இட் இஸ் ஒயர்ட் லைக் தட் only. ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வரும்போது அது ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறிடும். அந்த ஆங்கரிங் பயஸ்லேருந்து யூ கேன் சேவ் யுவர் செல்ஃப். இன்ஃபார்மேஷன், அவேர்னஸ், கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தாலே உங்களுக்கு அந்த ஆங்கரிங் பயஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கிளியர் ஆகிடுவீங்க. இந்த ஆங்கரிங் பயஸ் நீங்களே யூஸ் பண்ணலாம் உங்கள் லைஃபுக்கு பெனிஃபிட்டுக்கு. எப்படி? உங்கள் பிஸ்னஸில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்கள் கேட்குறது தான் உங்களோட ரெப்புடேஷனாக மாறிடும். ஸோ பிஸ்னஸில் ட்ரை டு மேக் அ பெட்டர் இம்பேக்ட் இன் ஜஸ்ட் இனிஷியல் டைம் ஒன்லி. அண்டு மோஸ்ட்லி நீங்கள் குரூப் டிஸ்கஷனில், இன்டர்வியூவில் இருக்கீங்கன்னா, இல்லை ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா, பி த ஃபஸ்ட்டு 3 டிஸ்கஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் 3 ஸ்பீக்கராக இருக்கும். ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் இல்லை தேர்ட். You need not to be the best one, but try to be in first, second or third. So you will be remembered. நீங்கள் என்ன பேசுனீங்க அது ஓகே, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். நல்லா பேசினா நல்ல விஷயம் தான், ஆனால் பி த ஃபஸ்ட்டு 3. இஃப் யூ பி த ஃபஸ்ட்டு 3 ஸ்பீக்கர்ஸ் இன் அ குரூப் டிஸ்கஷன், ஐ டென்ட் சே பெஸ்ட்டு 3 ஆர் டாப் 3, ஃபஸ்ட்டு 3க்குள்ளே இருந்தாலே உங்களோட நேம் வில் பி ரெஜிஸ்டர்ட். ஸோ this you can use in your corporate growth or during an interview. You can understand that this will actually work on it. And now you can start using anchoring bias. So this is how it is. We have to understand how our brain wiring is done. We only remember the first and we defend the first, and we irrespective of which is the best. Market order intention enna for you to remember the wrong price. அது ஆங்கர் ஆகிடணும், ஸோ தட் தே கேன் யூஸ் இட் ஃபார் தேர் பெனிஃபிட். ஸோ யுவர் ஜாப் இஸ் டு ஃபர்கெட் இட், ஆஃப்கோர்ஸ். ஸோ நீங்கள் ஆங்கரிங் பயஸ் இல்லாமல் அதோட வேல்யூ நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு ஆக்சுவலி அ ப்ராடக்ட் இஸ் ஒர்த். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் தட் மனி, பட் யூ ஹேவ் டு கெட் தட் வேல்யூ. IPO price is not valuation, it's psychological marketing. The day you stop respecting IPO pricing, you will stop being retail. இங்கே இந்த ஐபிஓ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் எப்படி ஆங்கரிங் பாய்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டரை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்குது. எக்ஸாக்ட்லி த சேம் சைக்காலஜி சின்மையோட பாட்டும் தீயோட பாட்டும். தீயும் நல்லா பாடியிருக்காங்க. அந்த சாங் ஆக்சுவலி சங் பை தீ. ஏன்னா அதை யோசித்து த வே ஷீ யூஸ் டு ப்ரெசென்ட் அதை வச்சு தான் அந்த பாட்டு வச்சாங்க. பட் இட் வாஸ் டோட்டலி ஷோ ஸ்டீலர் பை சின்மை. திஸ் இஸ் நாட் ரேண்டம். இது இட்ஸ் அ சேம் பேட்டர்ன். நீங்கள் ஆங்கரிங் பாய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ சேம் பேட்டர்ன். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயத்தில் அந்த ஆங்கரிங் பாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிங்களாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஹவு திங்ஸ் ஆர் affecting you. இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.